அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. Slate today, slate tomorrow. Next phase. Next is now. என்னோட மோட்டோவா இருக்கு அப்படின்னா என்ன சொல்வீங்க? இதான் என் மோட்டோனா என்னங்க? மோட்டோனா உங்களோட ஒரு நோக்கம். ஒரு பிராங்கா கேக்குறீங்க பாத்தீங்களா? மோட்டோனா என்ன அப்படின்ட்டு. ரொம்ப கிஃப்டடா நினைப்பீங்களே இது ஜில்லா புலியிலலாம் நீங்க இருப்பீங்களா? கண்டிப்பா ரொம்ப நான் லைஃப்லேயே வந்து நான் ரொம்ப லக்கி, நான் ரொம்ப பிளெஸ்டு அப்படிலாம் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ படத்தில் நடிக்கணும், இப்போ வந்து பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கணும், நான் சின்ன வயசுலேயே பண்ணிட்டேன்டா இதெல்லாம். நிறைய டெசிஷன்லாம் நீங்கள் எடுத்திருப்பீங்க. இதுவரை நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கிறீங்களா இல்லை வீட்டில் சொல்கிறது? நான் எடுக்கிறதெல்லாம் வந்து அடி வாங்குற மாதிரி டெசிஷன்ஸ் தான். ஸோ நான் தான் மோஸ்ட்லி எடுப்பேன். ஸோ சஜஷன்ஸ் நான் மட்டும் அவங்க கேட்பேன். அதையும் மீறி அவங்க சொல்கிறத கேட்காம நான் எதாவது பண்ணால் கன்ஃபார்ம் அடி தான். இந்த டெசிஷன் எடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ரெக்ரெட் பண்ணுற ஒரு டெசிஷன் இந்த டைம்ல வேற என்னோட சைல்ட்ஹுட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். நான் ஸ்கூலுக்குலாம் பெருசாக போய் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் விளையாண்டது இல்லை. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசுலேயே நிறைய சீரியல்லாம் நடிச்சிருக்கேன். குழந்தையா இருக்கும்போது. ஸோ அப்போலேருந்து நான் வந்து ஸ்கூல், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ், இந்த எந்த லைஃப்மே நான் வந்து பெருசாக பார்த்ததில்லை. நான் வந்து ஷூட்டிங் லைஃப் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு நிறைய இருந்திருக்கு. இன்னைக்கு இதை போடுவோம், இன்னைக்கு இதை நம்ம வைப்போம் இனிமே அப்படின்னு இதை எந்த சிச்சுவேஷன்ல நீங்க வச்சீங்க இந்த திருக்குறளை? 2025ங்க. இப்போதான் வச்சீங்களா? இந்த வருஷம் தான் வச்சீங்களா? போட்டு அடின்னு அடிச்சிருச்சு. ஏன் 2025 அப்படி என்ன கொடுத்துருச்சு உங்களுக்கு? இல்லைங்க, இந்த வருஷம் நிறைய அடி வாங்கியாச்சு. வணக்கம் ரவீனா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். சாங்ஸ் நிறையா பண்ணிட்டுருக்கீங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அந்த மாதிரி பார்ப்போம். பட் ஒரு கவர் சாங் மார்க்கெட் பில்லா ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆல்பம் சாங் வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன். அந்த கௌதம் அப்படிங்கிறவர் அங்கே ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு டான்ஸர், அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் டான்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படின்னும் போது நீங்கள் அவர் கூட போயிட்டு இது பண்ணும் போது எனர்ஜி லெவல்லாம் எப்படி மேட்ச் பண்ணீங்க? அது அந்த விஷயம் எப்படி இருந்தது? ஆக்சுவலி நான் வந்து ஆடுவேன். அவர் கூட ஆடும்போது நான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் தான் நேரில் பார்க்குறேன். ஆனால் அவரோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஓகே. நார்மலான ஒரு ஸ்டெப் சும்மா இப்படி திரும்புறதுக்கே அவர் இப்படி திரும்புவார். அந்த எனர்ஜி வந்து 10xல இருக்கும். ஓகே. ஸோ அவரோட எனர்ஜிக்கு மேட்ச் பண்ணணும் போது கொஞ்சம் அதிகமாக எனர்ஜி போட வேண்டியது இருந்துச்சு. இஸ் அன் அமேசிங் டான்சர். ஓகே. ஆக்சுவலாக எனக்கு இந்த போஸ்டரில் பார்க்கும்போதே நிறைய விஷயம் கேட்கணும்னு தோணுச்சு. அது என்ன குஜால் கார்டன் ஃப்ளவரு அப்படின்னா என்ன குஜால் கார்டன்னா? இல்லை எனக்கு தெரியலங்க. லிரிக்ஸ் வந்து ராகவ் சார் தான் எழுதினாரு. அவர்கிட்ட தான் கேட்கலாம், சார் குஜால் கார்டன் ஃப்ளவர்னா என்ன அப்படின்னு. எனக்கு அதை யோசிச்சேன். அதே குஜால் கார்டன் ஃப்ளவரு ரவீனா அப்படின்னு இருந்ததா? அதனால தான் என்ன இதை மீனிங் நீ இதெல்லாம் கேட்பீங்களா? லிரிக் என்ன இருக்குது அப்படிலாம் போயிட்டு ரிசர்ச் பண்ணிங்களா நீங்கள் பண்ண போகிற ஒர்க்ஸ்லாம்? லைக் தெலுங்கு வந்து எனக்கு தெரியாத லாங்குவேஜ் அப்படின்றனால நான் அதில் வந்து கேட்டிருந்தேன், இந்த லைனுக்கு என்ன மீனிங், இதுக்கு என்ன மீனிங் அப்படி கேட்டிருந்தேன். ஸோ தமிழ்ன்றனால நான் பெருசாக எதுவும் கேட்டுக்கல. ஓகே. என்னோட நாங்கள் ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம். ஏன்னா தமிழில் மீனிங் உங்களுக்கு தெரியும் இல்ல? மீனிங் குஜால்னா என்ன மீனிங்? ஜாலியாக இருக்கிறது. ஓகே ஓகே. ஸோ ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம். சாங் எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் எனக்கு லிரிக்ஸ் படிக்க முடியல. ஏன்னா தெலுங்கு எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ ஷூட் பண்ணுற அன்றைக்கே வந்து லிப்சிங் பண்ணணுன்றதுக்காக அந்த லிரிக்ஸ் எல்லாம் அப்படியே ஞாபகம் பண்ணி வச்சு அப்படி ஷூட் பண்ணது. ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் ஆல்ரெடி தெலுங்குல ராக் ஷுடு அதெல்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல? ஆமாம் ஆமாம். ஓகே. ஓரளவுக்கு தெரியும்? எனக்கு தெரியவே சுத்தமாக தெரியாதா? ஓகே. அப்பவும் டைலாக் சொல்லுவாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி தான். அதுவும் சாங்குன்னு வரும்போது அது ஃபுல் லெங்க்த்தாக போகும் இல்லையா? ஓகே. இப்போ படங்கள் பைலிங்குவல் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். பட் ஒரு கவர் சாங்கே பைலிங்குவல்லாம் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். எதனால தெலுங்குல தமிழில் ஆல்பம் சாங் தெரியல. சார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது இந்த சாங் வந்து தெலுங்குலும் பண்ணுறோம் தமிழும் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஸோ தெலுங்குல வந்து கௌதம் வந்து ரொம்ப மாசான ஒரு ஆள். ஸோ அவருக்காக நம்ம தெலுங்குலையும் தமிழில் வந்து உங்களுக்காகவும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நல்ல ஐடியாவாக இருக்கே, நான் 2 லாங்குவேஜ்லேயும் பாட்டு பண்ண மாதிரி இருக்குமே அப்படின்ற மாதிரி. இதோட ஷூட்டிங் வந்துட்டு கிட்டத்தட்ட ஏதோ 20 ஹவர்ஸ் மேலே போயிட்டே இருந்தது ஒரு அட்ட ஸ்ட்ரெச்சில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ ஷூட் அவ்வளோதானா? இல்லை அதான் ஒரே ஒரு நாள் தான் பண்ணோம். 20 மணி நேரம் ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஆமாம். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 20 மணி நேரம் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம்? லைக் ஷூட்டிங்காக ஆக்டிங்கில் இந்த மாதிரி இருந்திருக்கு. பட் டான்ஸுன்னு வரும்போது இதான் ஃபர்ஸ்ட் டைம். லைக் அந்த ரியாலிட்டி ஷோஸ் பண்ணும்போதும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் அப்போ ஆடிட்டு வந்து உட்காந்துருவோம். அது ஒரே ஸ்டிச்சில் 5 மினிட்ஸ் ஆடிடுவோம். இது வந்து ஒரு 20 ஹவர்ஸ் வந்து
நம்ம ஷூட் பண்ணுறது ஆடிட்டே இருப்போம். லஞ்சுனா சாப்பிட்டுட்டு திருப்பி உடனே வந்துடுவோம். ஏன்னா எங்களுக்கு சுத்தமாக டைம் இல்லை. கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ மார்க்கெட்டுன்னும் போது அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நம்ம வந்து அனுசரித்து போகணும். நமக்குன்னு ஒரு டைமிங்கும் இருக்கும். எல்லாமே பார்த்து பண்ண வேண்டியதாக இருந்தது. ஓகே. இல்லை அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக 20 ஹவர்ஸ்னால் ஆக்டிங் கூட ஓகே, அது சும்மா பெருசாக ரெஸ்ட் இருக்கும். அப்படிங்கும்போது டான்ஸ்னால் ஃபுல்லாக அதுவும் பாட்டு வந்து செம்ம ஃபோர்ஸா இருந்தது. அப்படிங்கும்போது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க, எப்படி இருந்தது அந்த 20 ஹவர்ஸ் முடிச்சு பேக் அப் அப்படின்னு? பிஞ்சு போச்சு ஆடி ஆடி. அந்த அன்னைக்கு லாஸ்ட் ஷாட் அப்போ சப்பல் எல்லாம் பிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு ஷாட்டுக்கு சப்பல்லாம் இல்லாம தான் ஆடிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி மொத்தமா முடிச்ச உடனே அப்பா அவ்வளோதான், இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போடுங்க, எனவே நம்ம போடவே வேணாம், அப்படிதான் இருந்தது. இல்லை ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எப்படின்னா, ஒரு வாட்டி நீங்கள் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வடிவேல் சார் முன்னாடி நீங்கள் பண்ணுவீங்க. வடிவேல் சார் மாதிரி இமிட்டேட்லாம் பண்ணி காட்டுவீங்க. அதுக்கு அவர் கொடுத்த ரியாக்ஷன் தான் இன்னும் சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஓகே. நீங்கள் உங்களுக்கு நான் ஓகே ஐ எம் அ பெர்ஃபார்மர், நான் வந்து செம்மையாக டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்போ உணர்ந்தீங்க? சின்ன வயசுல உணர்ந்ததே இல்லைங்க இப்போ வரைக்கும். ஆக்சுவலி நான் வடிவேல் சார் முன்னாடி ஆட போகிறேன்னு சொன்னப்போ கூட நான் என்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அப்போ வந்து அவ்வளோ மென்டல் மெச்சூரிட்டியும் கிடையாது. என்னை பண்ண சொல்கிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க, நான் ஆடுறேன், அப்படி தான் பண்ணேன் அந்த பர்ஃபார்மன்ஸ். பட் அவர் ஆப்போசிட்டில் வந்து அவர் அதை என்ஜாய் பண்ணுறாரு அப்படின்னு நான் பார்த்தப்போ, ஓ பரவாயில்லையே நம்ம பண்ணுறது பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லி அப்போ கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஓகே. டான்ஸ் ஆக்டிங்கா டான்ஸர்னா உங்களுக்கு எதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துப்பீங்க? ரெண்டுமே. ஓகே ஓகே. நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு டான்ஸரான ஒரு ரவீனாவை தான் நான் பார்க்க வந்திருக்கேன். அதனால் வந்துட்டு ஒரு சின்ன செக்மெண்ட் என்னென்னா பிளைண்ட் ரேங்கிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பிளைண்ட் ரேங்கிங் ஒன்று விளையாடுவோம். ரேங்கிங்னா என்னென்னா ஒரு 10 இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் அதை 10 பார்த்துட்டு கம்பேர் பண்ணி ரேங்க் பண்ணுவீங்க. பட் இது அப்படி இருக்காது, பிளைண்டாக ரேங்க் பண்ணும். நான் பேர் சொல்லுவேன், அதை நீங்கள் 10க்குள்ளே ஏதாவது ஒரு பிளேஸில் ரேங்க் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? ஓகே. பிளைண்ட் ரேங்கிங் ஆஃப் கோலிவுட் டான்சர்ஸ் ஃபீட் ரவீனா. ஐயோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அஜித் சார். ஐயோ என்ன எங்க வம்பளல மாட்டேங்க, ஜஸ்ட் ரேங்க் பண்றோம் அவ்வளவுதான். டான்ஸ் தானே. இது 10க்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல ரேங்க் பண்ணி வச்சிரணும் அவ்வளவுதான். அது ஃபிக்ஸ். டான்ஸ்க்காக மட்டும் தான். இல்ல லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க அது சொல்லிட்டா ஈஸியா போயிரும். இங்க இங்க இப்படி இப்படி ரேங்க். இதுதான் பிளைண்ட் ரேங்கிங். 10 பேர் இருக்காங்க. 10 பேர் இருக்காங்க இந்த லிஸ்ட்ல. நீங்க இந்த 10 பேரை அப்படியே அழகா ரேங்க் பண்ணனும். பிளைண்டா தான் ரேங்க் பண்ற மாதிரி. 6. ஓகே. ரஜினிகாந்த் சார். ஐயோ 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 எனக்கு தெரியலங்க. ஏய் ரேங்க் பண்ணலாங்க. நீங்க ஒரு டான்சர் அப்படிங்க ஒரு டான்சரா பாருங்க அவங்கள. அதாவது ஆக்டர் அவங்களோட மாஸ் அதெல்லாம் இல்ல. ஒரு டான்சர் ரஜினிகாந்த் சார், ஒரு டான்சர் அஜித் குமார் சார், அவங்களோட டான்ஸ் இருக்குல்ல. ஏகே சார் வந்து 6 சொல்லி இருக்கீங்க. ஆமா. ரஜினிகாந்த் சார் என்னது? தலைவர் வந்து ஒரு 5. ஓகே. கமல்ஹாசன் சார். சூப்பரான டான்சர். ஃபியூச்சர்ல மாத்தவே முடியாது இந்த நம்பரை. பாத்துக்கோங்க. இல்ல ஒரு சூப்பரான டான்சர் தான். 2 பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. சூர்யா சார். 4. ஓகே டன். தனுஷ் சார். 3. ஓகே. எஸ்டிஆர். 2 இருக்கா இல்லையா? 2லாம் இல்ல. முடிஞ்சிச்சு. 3யும் இல்லையா? 3யும் இல்ல. 2ம் 3யும் இல்லையா? ஐயோ 4ம் இல்ல, 5ம் இல்ல, 6ம் இல்ல. நீங்க எஸ்டிஆருக்கு 7 கொடுக்க போறீங்க. டோட்டலா அழிச்சு முதல்ல இருந்து. இல்ல அதுதான் நான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு பிளைண்ட் அண்ட் ரேங்கிங். 1 ஃபீல் பண்ண போறீங்க நீங்க. தளபதி ரெக்ரெட் பண்ண போறீங்க. அடுத்தது தளபதி விஜய். அதாவது தளபதி விஜய்க்கு வந்து ஒரு டான்சரா ரவீனா என்ன நம்பர் கொடுக்க போறாங்கன்னா நம்பர் 1 கொடுத்துட்டீங்க. இப்போ எஸ்டிஆர் கொடுத்துட்டீங்க. எஸ்டிஆருக்கும் தளபதிக்கும் ஷேர் பண்ண முடியாது. இதுக்கு பேர் ரேங்கிங். ஓகேவா? 1 2 3 4 5 6 எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரேங்க் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்க இருக்கிற நம்பர்ல மட்டும் தான் ரேங்க் பண்ணணும். அதாவது வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ரவீனா வந்து அஜித் சார் ரஜினி சாருக்குலாம் கீழே வந்து கொடுக்க போறாங்க. இல்லப்பா சத்தியமா தளபதி எஸ்டிஆரும் 1. நீங்க இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்க நம்பர்ல தான் கொடுக்க முடியும். இந்த மீதி யார் சொல்லுங்க? அது சொல்லவே மாட்டேன் நான். 7 8 9 10 பிளேஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. 7 8 9 10 தான் இருக்கு. இப்ப விஜய் சார் பண்ணிக்கிறேன். பண்ண முடியாது. நான் முன்னாடியே கேம் பத்தி பண்ணுங்க. நான் இந்த கேம்ல ஆடுனது இல்லங்க. எனக்கு ரேங்கிங்லாம் வராது. அதாவது முன்னாடியே இதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான். இப்படி தான் இருக்குங்க. சோ பின்னாடி யாரு அதெல்லாம் நீங்க கெஸ் பண்ணிக்கணும். ரீஆர்டர் பண்ண முடியாது. நான் நினைச்சேன் இதுக்கு அப்புறம் நீங்க சசிகுமார் சார், விமல் சார் அந்த மாதிரி எடுத்துட்டு வருவீங்க. நான் சசிகுமார் சார், விமல் சார்லாம் நான் டான்சர் இது இல்ல. நான் ஏங்க எடுத்துட்டு வரேன். அப்படி நீங்க எடுத்துட்டு வருவீங்க. அப்படி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் ரொம்ப ஃபீல் பண்றனால 7 நான் போட்டுக்கிறேன். ஓகே அடுத்து நான் சொல்லவா? இதெல்லாம் நான் சொல்ல அவரே நீங்க நான் சொல்லவே இல்ல. நான் தளபதி
தளபதி 1 தான் சொன்னேன். எஸ்டிஆர் சொன்னதுனால இது ரீப்ளேஸ்ல ஆகாது. இவர் வந்து தளபதிக்கு நம்பர் 7 ரேங்க் பண்ணிருக்காரு. நான் ரேங்க் பண்ணல, நீங்க தான் அதை விட்டு வச்சிருக்கீங்க. சிவகார்த்திகேயன் 8, 9, 10 தான் இருக்கு. இந்த கேம் விளையாண்டதுலயே உண்மையாவே ஒரு பிளைண்டா ரேங்க் பண்ணது நீங்க தான். எனக்கு நிஜமாவே தெரியலங்க. சரி சிவகார்த்திகேயன் சொல்லுங்க டக்குன்னு. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆடலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆட கோட்டெல்லாம் அழிக்கவே முடியாது, திரும்ப ஆட. ப்ளீஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்ப நீங்க என்ன ஆயிரும்னா நீங்க அழகா ரேங்க் பண்ணிடுவீங்க. அதுதான் லிஸ்ட்ல யார் இருக்காங்கன்னு நான் நினைச்சேன். ஓகே பெஸ்ட்டை விட கண்டிப்பா கம்மியா இருக்கிறவங்கள தான் வச்சிருப்பீங்க. அப்படி கிடையாது, அதுதான் ரேங்கிங் பின்னாடி வரும். சரி 8 கொடுத்துடலாமா? நீங்க பேலன்ஸ் அதான் இருக்கு, பேலன்ஸ் இருக்கிறதுல மட்டும் தான் இது. சரி 8 கொடுத்து 8. ஓகே இப்போ பாருங்க ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் 9 தான் கொடுத்தேன். ஓகே அப்பா நீங்க வந்துட்டு செம்மையா ஃபீல் பண்ண போறீங்க. பிரபுதேவா சார் இது உலக வரலாற்றிலேயே ஆக்சுவலி ரேங்கிங்ல டான்சருக்கான ரேங்கிங்ல பிரபுதேவா மாஸ்டருக்கு 10th பிளேஸ் கொடுத்த ஒரே ஆளு ரவீனா ராகா தான். பெரிய நம்பர், சோ அதனால 10 கொடுக்கிறேன். எது பிரபுதேவா மாஸ்டருக்கு நீங்க 10 கொடுக்குறீங்க? 10 வந்து பெரிய நம்பர். ஓ 1 பெருசா 10 சமாளிக்கிறீங்க. அப்படி 10 கொடுக்கிறேன். மீட் பண்ணிருக்கீங்களா பிரபுதேவா சார்லாம்? இல்ல மீட் பண்ணதில்ல. மீட் பண்ணதில்ல. உங்களுக்கு கிடைச்சதுல இனிமே மீட் பண்ணுவீங்க. எனக்கா நீ 10 கொடுக்குறேன்னு சொல்லி கேட்பாரு. ஒரு டான்ஸரா இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் எனி டான்சர்ஸ், ஆக்டர்ஸ் அந்த மாதிரி? ஆக்சுவலி ரியாலிட்டி ஷோஸ் பண்ணும்போது ஜட்ஜஸாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்டேருந்து வந்து நிறையா காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ யூஆர் அ கிரேட் டான்ஸர், உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அண்ட் உங்கள் கூட ஆடுற பார்ட்னருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சப்போர்ட்டிவாக ஆடுறீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி எனக்கு வேறு எதுவும் ஞாபகம் இல்லை பெருசா. ஓகே இப்போ ஒரு டான்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்டிங்கை பொறுத்த வரைக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா கூட இருக்கவங்களோட சேர்த்து நம்ம ரியாக்டும் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணணும், ஓவர் ஷேடோ பண்ணக்கூடாது, அப்படின்னா தனியாக தெரியணும்லாம் நினைக்கக்கூடாது. அப்படிமா டான்ஸை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கும்? டான்ஸ்லேயும் அதே தான். ஓகே இப்போ வந்துட்டு 2 பேராக ஆடுறோம், ஒரு பேராக ஆடுறோம் அப்படின்னா நம்ம கூட ஆடுறவங்களோட ஸ்டைல் என்ன, அவங்க எந்த டெம்போவில் ஆடுறாங்க, அதை மனசில் வச்சு தான் நம்ம ஆடணும். ஒருவேளை நம்ம அதிகமாக ஆடும்போது அவங்க கம்மியாக தெரியறதை தாண்டி ஆஸ் ஒரு பேராக அந்த ஹோலாகவே அது ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாமல் ஆயிரும். இப்போ அவங்க இவ்வளோ தான் இந்த ரேஞ்சில் தான் ஆடுவாங்கன்னா நம்மளும் அந்த ரேஞ்சில் தான் ஆடணும். நம்ம கூட இருக்கிறவங்களும் எப்படி லிஃப்ட் பண்ணி காட்டணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அப்போதான் அந்த பெர்ஃபார்மன்ஸாகவே அது நல்லா இருக்கும். உங்களோட ஃபேவரட் கோ டான்சர்னா யார்? எனக்கு இவங்க கூட ஆடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் நிறைய பேர் கூட ஆடினது இல்லையே. இல்லை நிறைய பேர் கூட நீங்கள் ஆடி இருக்கீங்களே, மேபி ஒரு டஃப்பாக இருந்தது அப்படின்னு எதாவது இருக்கா? இவங்களோட எனர்ஜியை மேட்ச் பண்ணி ஆடுறது எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு அப்படின்னு. நான் கொஞ்சம் கற்றுப்பேன் சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஸோ அதனால பெருசாக கஷ்டமாக இருந்ததில்லை. ஓகே இப்போது ஒரு யங் ஏஜ்லேயே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது எனக்கு உங்களோட இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போய் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த காலகட்டத்தில் ஒரு குரலை வந்து திருக்குறளை வந்துட்டு அந்த பயோவில் வச்சிருக்கவே மாட்டாங்க. பட் நீங்கள் வச்சிருக்கீங்க. அந்த குரல் சொல்ல முடியுமா என்ன குரல்னு? அந்த குரல் வந்து பார்த்து தான் சொல்ல தெரியும். ஒரு பில்டப் கொடுத்ததுக்கு ஒர்த்தாவே இல்லையே. இருங்க நானே அதை படிங்க. கொக்குக்கும் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் கொத்தொக்க சீர்த்த இடத்து. இதுக்கு ஆக்சுவலா மீனிங் தெரியுமா? தெரியும். நீங்க வேணா கூகுள் பண்ணி பாத்துருவீங்க. இல்லங்க நான் பாக்கலங்க. என்னோட பயோ பார்த்து நீங்க கூகுள் என்னன்னா ஐ மீன் வாய்ப்புக்காக ஒரு தக்க சமயத்துக்காக வெயிட் பண்ற ஒரு ஆளா இருக்கணும். இது வந்து அப்படி கிடையாது. ஸோ எல்லாருக்குமான ஒரு டைம் இருக்கு. ஸோ அந்த டைம் கண்டிப்பா வரும். அந்த டைம் வரும்போது அதை கரெக்டா நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகே ஸோ அதுதான் அதோட மீனிங். உன்னோட டைம் வரும்னு வர எல்லா டைம் போற டைம்லாம் பார்த்துட்டே இருந்தா இல்லை, அதுக்கான முயற்சியும் நீ எடுக்கணும். ஓகே எல்லாருமே அந்த பயோ ஏதாவது அப்டேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம அப்டேட் பண்ணிருப்போம். இன்னைக்கு இதை போடுவோம், இன்னைக்கு இதை நம்ம வைப்போம் இனிமே அப்படின்னு. இதை எந்த சுச்சுவேஷன்ல நீங்க வச்சீங்க இந்த திருக்குறளை? 2025ங்க. இப்போதான் வச்சீங்களா? இந்த வருஷம் தான் வச்சீங்களா? போட்டு அடின்னு அடிச்சிருச்சு. ஸோ வரட்டுண்டி நம்ம டைம் வருமுடி 2026 அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையில வச்சேன். ஏன் 2025 அப்படி என்ன கொடுத்துருச்சு உங்களுக்கு? இல்லைங்க இந்த வருஷம் நிறைய அடி வாங்கியாச்சு. அடி வாங்கிட்டீங்க, ப்ரொஃபஷனல் பர்சனல் எல்லாத்துலயும் வாங்கியாச்சு. ஓகே இப்போ இதுல இருந்து எப்படி ரவீனா வந்துட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு என்ன பிளான் வச்சிருக்காங்க? லைக் அடி வாங்கினதுலேருந்து இனிமேல் நான் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப வரப்போகிறேன் அப்படின்றதுக்கு நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க?
முதல்ல ஒர்க் அவுட் பண்ணணும் டெய்லி. அதாவது ஒர்க் அவுட் ஆஸ்ன்னு நான் வந்து ஒல்லியாகிறதுக்கு அப்படி இல்லை, ஃபிசிக்கலி நம்ம ஃபிட்டாக இருக்கிறதுக்கு, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும். இப்போ மந்தமாக என் வீட்டில் நான் இருந்தேன்னா படுத்து தூங்கினே இருப்பேன், இல்லை பெட்டில் படுத்து ஃபோன் ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி இல்லாமல் ப்ரொடக்டிவாக இருக்கணும். அண்ட் ஒரு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நம்ம புதுசாக ட்ரை பண்ணாதான் நமக்கு புதுசாக எதாவது நடக்குமா. ஸோ மோனோட்டோனஸாக வந்து ஒரே விஷயமா பண்ணிட்டு இருந்தேன்னா நமக்கு புதுசாக எதுவுமே நடக்காது. ஸோ புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு 2026 தான் வரணும்னு இல்லை, 2025லே பண்ணலாம். பட் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, எனக்கு உங்களை நினச்சி நீங்களே ரொம்ப பெருமையாக நீங்கள் நினச்சிருக்கீங்க? இல்லை, எனக்கு என்னென்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ஒரு சைல்டு ஆக்டராக இருக்கிறீங்க, அப்புறம் டான்ஸராக ரியாலிட்டி ஷோஸில் போகிறீங்க, திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் பிக் பாஸ்லேயும் இருந்திருக்கீங்க, சீரியலில் நடிச்சிருக்கீங்க, படங்களில் நடிச்சிருக்கீங்க, அந்த படத்தில் பெரிய சூப்பர் ஸ்டாரான விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்க. சரி, இன்னொரு லாங்குவேஜில் போய் படமும் பண்ணிட்டீங்க, ஆல்பம் சாங் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நிறைய விஷயத்த ஒரு கம்மியான ஏஜ்லேயே நீங்கள் கவர் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய விஷயம். அது உங்களுக்கு அது பெருமையா இருக்காது அந்த ஒரு விஷயம்? இல்ல, நான் வந்து இதை பெருமையா பார்க்கல. ஏன்னா வந்து எனக்கு இன்னும் ஆசை இருக்கு. எனக்கு வந்து எப்படின்னா, நான் என்னோட சின்ன வயசுலேயே இதெல்லாம் நடந்துருச்சு. ஸோ எனக்கு இது வந்து பெருசாக அதை நான் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கோ அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அறிவோ எனக்கு அப்போ இல்லை. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் வயசே ஆயிருக்கு. இப்போ தான் ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த புரிதலே எனக்கு வருது. எனக்கு என்னென்னா, என்னோடய லைஃப்பில் வந்து நான் இன்னும் ஆக்டிங் வைஸாக சரி, எனக்கு வந்து ஹீரோயின் ஆகணும்லாம் ஆசை கிடையாது. எனக்கு ஒரு கேரக்டரில் நடித்தா கூட அந்த கேரக்டர் அங்கே நின்று பேசணும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இப்போ நல்லா நடிச்சிருக்காப்பா, இப்போ நான் ஆடுறதை பார்த்து இந்த பொண்ணு என்ன பண்ணாலும் நல்லா ஆடுதுப்பான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இவ நல்லா நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பேசணும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்காக நான் வந்து இன்னும் நம்ம ஒன்றுமே பண்ணல, இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா உங்களோட கரியரில் பின்னாடி நீங்கள் நடிச்சு முடிச்சதோ இல்லை ஒர்க் பண்ணி முடிச்சதை இப்போ பார்த்து ரொம்ப ஆச்சரியம், இதெல்லாம் நான் தான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம்? நான் எதை பார்த்தாலும் அப்படிதான் நினைப்பேன், நானும் இது எப்படி பண்ணியிருக்கேனா அப்படின்னு நினைச்சிருக்கேன். ரொம்ப கிஃப்டடாக நினைப்பீங்களே, ஜில்லா புலியிலலாம் நீங்கள் இருப்பீங்களா? கண்டிப்பாக ரொம்ப நான் லைஃப்லேயே வந்து நான் ரொம்ப லக்கி, நான் ரொம்ப பிளெஸ்டு அப்படிலாம் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போது எனக்கு வந்து நிறைய பேர் ஆசைப்படுறதுலாம் நான் சின்ன வயசுலேயே பண்ணிட்டேன். நான் நிறைய பேர் இப்போ படத்தில் நடிக்கணும், இப்போ வந்து பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கணும், நான் சின்ன வயசுலேயே பண்ணிட்டேன்டா இதெல்லாம். ஆனால் அது நிறைய பேர் கிடைக்காதே, பரவாயில்லையே, நம்ம எவ்வளோ லக்கி இல்லை, நம்ம அதுக்கெல்லாம் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், வாழ்க்கை ஃபுல்லாக இதுக்கு வந்து நன்றி கடனோடு இருக்கணும், அந்த மாதிரிலாம் நினச்சிருக்கேன். ஓகே, இப்போது நீங்கள் ஃப்யூச்சரில் இதான் என்னோட மோட்டோ, சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எதில் இதான் என்னோட மோட்டோவாக இருக்குது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இதான் என் மோட்டோனா என்னங்க? மோட்டோனா உங்களோட ஒரு நோக்கம். ஒரு ஃப்ராங்கா கேக்குறீங்க பாத்தீங்களா, மோட்டோனா என்ன அப்படின்ட்டு. இதான் என்னோட நோக்கம், என்னோட இது அதுதான் அப்படின்ட்டு, இதை நோக்கி தான் போறேன் அப்படின்னா. அதுதான் எனக்கு வந்து நல்ல ஒரு கேரக்டர், நல்ல பெர்ஃபார்ம் பண்ற ஒரு கேரக்டர்ல நான் நடிக்கணும். அந்த கேரக்டர் பத்தி பேசப்படணும். இந்த கேரக்டர் இவன் நடிச்சா அது நின்று பேசி இத்தனை வருஷம் ஆயும் அந்த கேரக்டர்ல இவன் நடிச்சான்றது ஞாபகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல நடிக்கும். இத்தனை வருஷம் நிறைய டெசிஷன்லாம் நீங்க எடுத்திருப்பீங்க. இதுவரை நீங்க தான் டெசிஷன் எடுக்கிறீங்களா இல்ல வீட்ல சொல்றாங்க? நான் எடுக்கிறதெல்லாம் வந்து அடி வாங்குற மாதிரி டெசிஷன்ஸ் தான். ஸோ நான் தான் மோஸ்ட்லி எடுப்பேன். ஸோ சஜஷன்ஸ் நான் மட்டும் அவங்க கேட்பேன். அதையும் மீறி அவங்க சொல்றதை கேட்காம நான் எதாவது பண்ணா கன்ஃபார்ம் அடிதான். அடி வாங்கி அடினா அவங்க அடிக்கிறது இல்லை, வாழ்க்கையே போட்டு அடிக்கிறது. அது மாதிரி எடுத்து நான் இந்த டெசிஷன் எடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க ரெக்ரெட் பண்ற ஒரு டெசிஷன்? இல்ல, நான் எதுவுமே ரெக்ரெட் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தானே இருக்கேன். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி, ஒருவேளை நான் இது பண்ணாம இருந்தா இது நடக்காம இருந்திருக்கும். ஆனா நான் எப்ப கத்திருந்திருப்பேன், இப்படி பண்ணி அது ஒரு தப்பு நடந்ததுனால தானே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே அதை தப்பு பண்ண மாட்டேன்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் அதே தப்பு பண்ணுவேன். திரும்ப பண்ணுவீங்க? இது வந்துட்டு எவ்வளவு அடிபட்டாலும் திருந்தா இல்ல, சம்டைம்ஸ் ஒரு மிஸ்டேக் ரிப்பீட் ஆகும். ஆனா புரிஞ்சுப்பேன், ஓகே இது இப்படி நடந்தா இப்படி நடக்கும்ன்றத நான் கத்திருந்திருக்கேன். ஸோ நான் எதையும் ரிக்ரெட் பண்ணல, எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆக்டர்ஸ் நிறைய கூட நடிச்சிருக்கீங்க, எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது நீங்க மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது இந்த டைம்ல வேற என்னோட சைல்ட்ஹுட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். நான் ஸ்கூலுக்குலாம் பெருசா போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாண்டது இல்லை. என்னென்னமோ ஸ்கூல் லீவ் போட்டு ஷூட்டிங்ல தான் இருப்பேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்ததை விட ஷூட்ல நடிச்ச டைம் தான் நிறைய. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் சின்ன வயசுலயே நிறைய சீரியல்லாம் நடிச்சிருக்கேன். குழந்தையா இருக்கும்போது. ஸோ அப்போலேருந்து நான் வந்து ஸ்கூல், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ், இந்த எந்த லைஃப்மே நான் வந்து பெருசாக பார்த்தது இல்லை. நான் வந்து ஷூட்டிங் லைஃப் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு நிறைய இருந்திருக்கு. மேபி சைல்ட்ஹுட் மிஸ் பண்ணுறேன். இது உங்களோட ஃபேமிலி சைடு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்? நான் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அதுக்குன்னு கை குழந்தையா இருக்கும்போது எப்படி சொல்லியிருப்பீங்க நீங்க? நான் 3 வயசுல இருந்து நடிச்சிருக்கேன். ஓகே ஓகே.
கை குழந்தையா இருக்கும் போது இல்லை 3 வயசுல வந்து நான் டிவி பார்த்துட்டு அம்மா டிவிக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் போல. அப்புறம் எங்கள் அம்மா வந்து எனக்காக வந்து இந்த சான்ஸ் தேடி சினிமா ஆஃபீஸ்லாம் போய் அந்த மாதிரி போய் அப்படி வந்தது தான். ஓகே, இப்போது ஒரு ஏஜ் குரூப் இருக்குது நமக்கு வந்துட்டு ஒரு 25 வயசுக்கு மேலே தான் ஓரளவுக்கு 25 வயசு இல்லை, நீங்கள் 50 வயசு ஆனாலும் இன்னும் மெச்சூர் ஆகிட்டு தான் போயிட்டு இருப்பீங்க இல்லையா. நம்ம மெச்சூர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரவே வராது. நம்ம அப்புறம் யோசிப்போம் என்னடா அந்த டைமில் இவ்வளோ இது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம்ல. அப்படிங்கும்போது ஒரு அளவுக்கு மேலே தான் நமக்கே தெரியும் இதெல்லாம் பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது. பட் உங்களுக்கு என்ன இப்போ ஒரு 22 ஏஜ் ஆகுது அப்படிங்கும்போது இந்த வயசுக்குள்ளே சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அப்படிங்கும்போது அந்த டைம்லலாம் ஒரு கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்கன்னே தெரியாது. அதெல்லாம் வந்து அதை எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க, ரிட்டன் எப்படி அதுலேருந்து வெளியே வருவீங்க? அந்த டைம்லலாம் உங்கள் கூட யார் இருப்பா, இல்லை உங்களுக்கே ரவீனா எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டின்றது வந்து வயசுனால வராது, எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் வரும். நம்ம லைஃப்பில் எவ்வளோ பட்டிருக்கோமோ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெச்சூர் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இப்போன்னு இல்லை, நான் லாக்டவுன் அந்த டைமில் தான் சோஷியல் மீடியாவில் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க ஆரம்பித்தேன். ஏன்னா ரொம்ப வெட்டியாக இருக்கும், படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எதாவது பண்ணுவோன்னு சொல்லி டான்ஸ் பண்ணி போட ஆரம்பித்த டைம்லேருந்து நம்ம என்ன பண்ணாலுமே வந்து கெட்டதாக சொல்கிறதுக்கான ஆளுங்க இருப்பாங்க. அந்த வீடியோ எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக சொல்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளை பாராட்டுறதுக்கும் ஆள் இருப்பாங்க. ஸோ நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது. எதை எடுத்துக்கணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம நல்லதை பார்த்தா நமக்கு நல்லதே தான் நினைக்க போகிறோம், அதில் இருக்கிற கெட்டதை பார்த்தா நம்ம ஃபீல் பண்ணி உட்கார போகிறோம். ஸோ இந்த டைமில் இது எனக்கு புரிய வச்சது என் அம்மா தான். ஸோ அவங்க எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். ஸோ என்னை வந்து இப்படி சொல்கிறாங்கம்மா திட்டுறாங்கம்மான்னு நான் ஃபீல் பண்ணும்போது அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், நீ உனக்கு பிடிச்சதை பண்ணுன்னு என்னை மோட்டிவேட் பண்ணதே என்னோட அம்மா தான். ஸோ அவங்க மட்டும் இல்லைன்னா நானும் மேபி ரொம்ப டிப்ரெஸ்டாகி இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அழுதுட்டு இருந்திருப்பேனோ என்னமோ. பட் இப்போ எனக்கு பழகிருச்சு, என்ன சொன்னாலும் திட்டுதுடா போகிறீங்க, பரவாயில்லடா திட்டுங்க அப்படி இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக சைல்டு ஆர்டிஸ்டாக நிறைய பேர் இருந்திருப்பாங்க, எஸ்டிஆர் சாராக இருக்கட்டும், நிறைய ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. அது விதிவிலக்குன்னா எஸ்டிஆர் சார் மட்டும்தான். பட் ஆக்ட்ரஸ் நிறைய பேர் அந்த ஒரு சைல்டு ஆக்ட்ரஸாக நடிச்சுட்டு அவங்க ஒரு அடல்ட்டாக வந்து நடிக்கும் போது டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நாங்கள் சின்ன குழந்தையா தானே அவங்கள பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்மளை டக்குன்னு உங்களை ஒரு அடல்ட் ஆக்ட்ரஸாக அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கிறதையோ இல்லை அந்த மாதிரியான விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அப்படி எதுவும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. ஓகே, இதுவரை அந்த மாதிரி எதுவும் ஐ மீன் ஒரு கமெண்ட்ஸோ இல்லை நீங்கள் போன இடத்துலையோ ஐ மீன் நீங்கள் ஏதாவது ஒரு மூவி சான்சஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணி மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கா உங்களுக்கு? இல்லை, லைக் குழந்தையா பார்த்தோம் அதனால அடல்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படி எதுவும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. ஏன்னா நான் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நிறைய பண்ணியிருக்கேன். மௌனராகம் ஃபஸ்ட்டு சீரியல் லீடாக பண்ணும்போது என்னை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட்டும் அதுதான். என் லைஃப்பில் பெஸ்ட்டு எனக்கு நல்லதாக அமைஞ்ச ஒரு ப்ராஜெக்ட். பெரிய ரீச் கொடுத்துச்சுல்ல? ஆமாம், கண்டிப்பாக அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. என்னை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். கண்டிப்பா. அடுத்து அப்கமிங் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம்? அடுத்து வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அது கண்டிப்பா அப்டேட் கொடுப்பேன். ஒரு வெப் சீரிஸ், மூவிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, மூவிஸும் இருக்குல்ல? ஓகே, ஹோப் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். அந்த ரேட்டிங் மட்டும் போட்றாதீங்க. போடுவேன். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. Slate today, slate tomorrow. Next phase. Next is now.